ஒரு நாள் தான் லீவில் நிம்மதியாக இருக்க விடுறியா? கூட்டிகிட்டு வந்துட்டேன். நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தேன். உன்டையெல்லாம் மனுஷன் நிம்மதியாக இருக்க முடியுமா? என்னடி பண்ண சொல்கிற? முன்னாடி உங்கள் அக்கா இருப்பா, கூப்பிட்டோன்னே வந்துடுவா. ஆனால் நீயே இருக்கியே, அசைய மாட்டிக்கிற. அப்படியே கூட்டிகிட்டு வந்தாலும் வந்தோன்னே உனக்கு போன் பார்க்கும். வா. ஆனால் உன்னே இதை சொல்லிடு. அவள் இருந்த வரைக்கும் எனக்கு எந்த கரைச்சலும் இல்லை. அவள் போனதுக்கப்புறம் தான் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாத்துக்குமே என்னையவே வேலை வாங்குறேன். போங்கிட்டு. என்ன மரகதக்கா, மார்க்கெட்டு பக்கம் என்ன காய் வாங்க வந்தீங்களா? மார்க்கெட்டுக்கு எதுக்கு வந்தாங்க? காய் வாங்க தான் வருவாங்க. சும்மா இருடி, ஓ வாயை வந்து இங்கே இது பண்ணிக்கிட்டு இருப்பேன். என்னக்கா, எப்போவும் இங்கெல்லாம் வந்தா கமலியதையும் கூட்டிகிட்டு வருவேன். இப்போ என்னடானா சின்ன பொண்ணதையும் கூட்டிகிட்டு வர? அது ஒன்றும் இல்லை, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் இவளை கூட்டிகிட்டு வந்தேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி, எங்களுக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, நாங்கள் சீக்கிரம் வாங்கிட்டு கிளம்பிடுறோம். அம்மா, அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு சும்மா முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்? ஏண்டி, உங்கள் அக்காவுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு தெரியும்ல, சொன்னால் ஏதாச்சும் இப்படி சொல்லுவாளுங்க. அதுக்காண்டி தாண்டி, பேசாமல் வா, வீட்டுக்கு போகலாம். மற்றவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டே இருமா. உனக்கு 1000 தடவை சொல்லிட்டேன். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிலாம் பார்க்காத. நமக்காக வாழணும்னு நீ என்ன சொன்னால் கேட்கவே மாட்டேன். என்னக்கா சொல்கிற? பெரிய பொண்ணுக்கு முடியலையா? நான் வேறு மாதிரில கேள்விப்பட்டேன். நீ என்னடானா இப்படி சொல்கிற? எனக்கு தெரியாதுன்னு நினச்சி தானே சொல்கிற? நமக்கு ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இவெல்லாம் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கா. எப்படி தான் தெரியுதோ தெரியல. இல்லை, யாருக்குமே தெரியாது, அதனால தான். ஆமாம், நீ என்னக்கா பண்ணுவ? பாவம், முறைப்படி பார்த்து பீசி பண்ணி வச்சிருந்தேன்னா எல்லாருக்கும் தப்புரட்டு சொல்லுவேன். ஆனால் நடந்ததே வேறு இல்லை. நான் உன் பொண்ணை சொல்லும் போதெல்லாம் குதிச்சுக்கிட்டு வருவேன். நல்லவ எல்லாட்டையும் ஃப்ரெண்டாக தான் பழகுவா, அவளை பற்றி எனக்கு தெரியும், அப்படி இப்படின்னு 1008 கதை சொன்னேன். இப்போ என்னாச்சுன்னு பார்த்தியா? நான் அப்போவே சொன்னேன்ல, பார்த்து வளர்க்கா, கண்டிச்சு வைக்கான்னு. சொல்கிறது கேட்டியா? எங்கள் அக்காவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? சும்மா வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருக்காதியே. இப்படி தாண்டி அவளும் பேசுவா. இப்போ பார்த்தியா? உங்கள் அம்மாட்ட 1000 தடவை சொன்னேன், கண்டிச்சு வள, அங்கே எங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கா. நானே நிறையா தடவை பார்த்துட்டேன். வேறு யாரும் பார்த்தா என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். ஆனால் அவள் இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல. என்னதான் சொல்ல, உங்கள் அம்மா அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க. நீனு உங்கள் அக்கா மாதிரிலாம் பண்ணிடாத, சரியா? என் பொண்ணுங்களை பற்றி எனக்கு தெரியும், நீ ஒன்றும் சொல்ல வேணாம். உன் வேலையை பார்த்துட்டு போ. உன்கிட்ட வந்து கேட்டாங்களா சர்டிஃபிகேட் எதுவும்? கமலி மேலே எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். என்னோட 2 பொண்ணுங்களை பற்றியும் எனக்கு தெரியும். எதாக இருந்தாலும் இந்த அம்மா கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுவாங்க. எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை. சும்மா உனக்கு ஏதாச்சும் ஒன்று கிடச்சிருச்சுன்னு வந்து சொல்லாதப்போ. இப்படி தான் அன்னைக்கும் சொன்னதுக்கு என்ன நடந்துச்சு? இப்போ மறுபடியும் சொல்கிறேன், இப்படி சொல்கிறேன். 2வது பொண்ணு என்ன பண்ண காத்திருக்கோ? நீ நான் பட்டு தக்க திருந்துவேன். என்னம்மா அவங்க இப்படி பேசிட்டு போகிறாங்க? அதுவும் அக்காவை பற்றி இப்படி தப்பா? அதெல்லாம் அப்படி தான் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? எதாக இருந்தாலும் இந்த அம்மா கிட்ட தானே சொல்லுவீங்க. என்கிட்ட என்னத்தை மறைக்க போகிறீங்க? சரி, பேசுனதெல்லாம் மனசில் வச்சுக்காத. உங்கள் அக்காட்டையும் ஃபோன் பண்ணும்போது எதுவும் சொல்லிடாத, மனசு ரொம்ப கஷ்டப்படுவா. இல்லைம்மா, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அம்மா நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்களே, ஆனால் நான் அந்த கௌதம் கிட்ட பேசுறது மனசில் இருக்கு. ஆனால் நான் கௌதம் கிட்டே சொல்லலை. அம்மா நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. நமக்கு இப்போதைக்கு இந்த லவ் இதெல்லாம் வேணுமா? வேணாம். நம்ம தான் கௌதம்கிட்ட சொல்லலையே. இனிமேல் பேசுறதை அவாய்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது. கிளாஸ் போகிறதையும் கட் பண்ண வேண்டியதான். ஏற்கனவே அம்மா அக்கானால ரொம்ப அசிங்கப்பட்டுட்டாங்க. அக்கா மேலே தப்பு இல்லை, இருந்தாலும் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? நம்மளும் அதே தப்பை பண்ணிடக்கூடாது. என்ன திவ்யா, போலாமா? சரிம்மா, வா போகலாம். என்னடி கயல், ஏதோ யோசனையிலே இருக்க? அது ஒன்றும் இல்லடி, இனிமேல் இந்த விக்ரம் என் பின்னால் வரமாட்டான்ல. நீ கொடுத்த சாக்குக்கு அவன் வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன். எப்படி இப்படி சொல்லணும் உனக்கு தோணுச்சு? நானே ஒரு நிமிஷம் சாக்காயிட்டேன் தெரியுமா? நீ வேறு ஏதாச்சும் சொல்லுவேன்னு பார்த்தா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்ட. எப்படி இப்படி? தெரியலடி, ஏதாச்சும் ஒன்று சொல்லி அவனை கலட்டி விடலான்னு பார்த்தேன். திடீர்னு பார்த்தா இதுதான் என் வாய்க்கு வந்துச்சு. என்ன பண்ணுறது? அதான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன். சாக்காயிட்டேன்ல, இனிமே வரமாட்டேன் இல்லடி. அவன் தொல்லை முடிஞ்சது. வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன். ஆனால்
சாக்கானா தான் நம்பினானான்னு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்கேடி. கண்டிப்பாக நம்பியிருப்பேன்டி. இந்த விஷயத்தில் எந்த பொண்ணுமே பொய் சொல்ல மாட்டாங்கன்னு கண்டிப்பாக அவனுக்கு தெரியும். அதனால் நம்பியிருப்பேன். நீ வேணா பாருவே, இனிமேல் என் பின்னால் வரவே மாட்டேன். அவனை எப்படா அவாய்ட் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நல்லா ஐடியா மாட்டிடுச்சுடி. ஏண்டி, உனக்கு விக்ரம பிடிக்கும் தானே? பிடிக்கும்டி. ஆனால் நான் இருக்க நிலமையில காதல் கல்யாணம் அதெல்லாம் சரிப்பட்டு வராதுடி. ஏன்டி, விக்ரம் நல்ல பையனாக இருக்காரு. வெயிட் பண்ண சொன்னால் கூட உனக்காக வெயிட் பண்ணுவார்டி. அவரை போய் இப்படி கஷ்டப்படுத்துகிற. நீ பேசாமல் உண்மையை சொல்லி இப்போல்லாம் எனக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு பாவமாகவும் இருக்குடி. அடியே, நீ பாட்டுக்கு பாவம் பாட்டு உண்மையை உளறி கொட்டிடாதடி. நானே கஷ்டப்பட்டு போய் சொல்லி இப்போ தான் நம்ப வச்சுருக்கேன். நீ வேற என்னமோ சொல்லுடி. ஆனால் பாவமாக இருக்குடி. என்னடி பண்ணுறது? ஏண்டி, உன் ஃப்ரெண்டை விட உனக்கு அவனை பார்த்தா தான் பாவமாக இருக்கா? நல்ல கதை. இனி வேணா பார்வே, அவன் என் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். அப்படியே பார்த்தாலும் பார்க்காத மாதிரியே போயிடுவேன். நீ வேணா பாரு, இனிமே வரமாட்டேன். நேற்று சொன்னதுக்கு இன்னும் ஆளையே காணும் பார்த்தியா? வரமாட்டேன்டி. பசங்கள்லாம் அப்படி தான். என்னமோ கயல், நீ நல்லா இருந்தால் சரிதான். ஆனால் விக்ரம் அவங்கள பார்த்தா நல்ல பையன் மாதிரி இருக்குது. மிஸ் பண்ணுறியோன்னு பார்த்தேன். உன் இஷ்டம். உனக்கு பிடிக்கலனா நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரி தாயி, வா போகலாம். சர்டிஃபிகேட் ஒன்று யாருக்கும் கொடுக்க வேணாம். என்ன இவளை ஆளையே காணோம்? ஒருவேளை நேற்று நம்ம பேச்சின பேச்சுக்கு கோச்சிட்டதும் வீட்டை விட்டு போயிட்டாலோ? அப்படி போனால் நமக்கு சந்தோஷம்தான். ஆனால் போயிருந்தா நேரம் அம்மா வந்து பேசியிருப்பாங்களே. போன மாதிரியும் தெரியல, வீட்டில் இருக்க மாதிரியும் தெரியல. எங்கே போயிருப்பா? இவ இருந்தாலும் தொல்லையா இருக்கு, இல்லைனாலும் தொல்லையா இருக்கு. இவ இருக்கும்போது இவ பார்க்கும்போதெல்லாம் இவ தான் எல்லாம் பண்ணா அப்படின்னு அவன் மேலே கோவமாக வருது. கொஞ்ச நேரமாக இவளை பார்க்காம இருக்கும் மனசு ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு ஏன் இப்படிலாம் ஆகுது? அவள் எங்கே போனால் நமக்கு என்ன? கோச்சிட்டு போனாலும் போட்டுமே, நான் எதுக்கு கவலைப்படணும்? அம்மா கிட்ட கேட்டு பார்க்கலாமா? கேட்டு பார்ப்போம். அம்மா, அம்மா இங்கே வாங்களே. சொல்லுப்பா சஞ்சய், கூப்பிட்டியே என்ன? என்னம்மா, எங்கேயும் வெளியில் போயிட்டு வந்தீங்களா? ஆமாப்பா, பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அங்கே தான் போயிட்டு வந்தேன். நீ என்ன சீக்கிரமே வந்துட்டேன்? டீ ஏதாச்சும் போட்டு தரட்டுமா? டீலாம் ஒன்று வேணாமா? ஆமாம், எங்கள் வீட்டில் யாரையுமே காணோம். என்னப்பா சஞ்சய் புதுசாக கேட்குற? நான் வீட்டில் தான் இருக்கேன். உங்கள் தம்பி இந்த ரூம்குள்ளே தான் இருக்கேன். வேணா கூப்பிடவா? உங்கள் அப்பா எங்கே போனாருன்னு தெரியல. ஹரிணி வீட்டில் தான் இருக்கேன். வேற யாரும் நீ கேட்குற? எல்லாரும் வீட்டில் தானே இருக்கோம். அந்த கேட்கலம்மா, நான் நம்ம வீட்டில் புதுசாக இப்போ ஒருத்தி வந்திருக்கால்ல, அவளை கேட்டேன். புதுசாவா? யாருப்பா? யாரு நீ சொல்ற? இந்த அம்மா வேணும்னே பண்ணோம். ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? கமலிதாம்மா, எங்கே ஆளையே காணோம்? கோச்சிட்டதும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாளா? தெரியலையேப்பா. அவன் எங்கே போனான்னு எனக்கு என்ன தெரியும்? என்கிட்ட யாரும் சொல்லிட்டா போறீங்க வாரீங்க. யார் எங்கே போறான்னா நான் கேட்கறதே இல்லைப்பா. என்னம்மா இப்படி சொல்கிறீங்க? அவள் எங்கே போகிறா வாரான்னு கூட கேட்குறதே இல்லையா? நேற்று வேற நான் திட்டிப்புட்டேன். அதான் கோச்சிட்டு எங்கேயும் போயிட்டாலும்னு நினச்சேன். நான் வந்ததுலேருந்து ஆளையே காணுமே. இங்கே தான் எங்கிட்டாச்சும் இருப்பா, ஆளே காணோம். அதான் கேட்டேன். உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? இல்லையேப்பா, என்கிட்ட ஒன்றும் சொல்லலையே. நீ திட்டிப்புட்டியா? ஆமாம்மா, ஏதோ கோவத்தில் விட்டு விட்டு போ அப்படி இப்படின்னு ஏதோ பேசிட்டேன். அதான் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் வேற வந்தேன். வந்து பார்த்தா அவளையும் காணோம். சரி, நீ வீட்டில் இருக்காலும் இதை கூட கேட்க மாட்டியா? நான் போய் பக்கத்தில் பார்த்துட்டு வரேன். என்னம்மா நடக்குது இங்கே? வா கௌதம், நீ எப்போ வந்த? நீ ரூம்ல தானே படுத்திருந்த? நீங்கள் 7-8 பிட்டை சேர்த்து போட்டீங்களே, அப்போவே வந்துட்டேன். என்ன கௌதம் சொல்ற? 7-8 பிட்டை சேர்த்து போட்டனா? என்னப்பா சொல்ற நீ? என்னம்மா, நான் உங்கள் பிள்ளை அண்ணன் மாதிரிலாம் இல்லை. நீங்கள் சொன்னோன்னே அப்படியே நம்புறதுக்கு. ஆஃபீஸ் விஷயத்தில் வேணா அண்ணனை ஏமாற்ற முடியாமல் இருக்கலாம், ஆனால் வீட்டில் என்ன நடக்குதுன்னு என்கிட்ட இருந்து மறைக்க முடியாது. என்ன கௌதம், என்ன சொல்ற? அம்மாக்கு ஒன்றும் புரியலடா. நடிக்காதீங்கம்மா. அண்ணி வந்து உங்ககிட்ட புலம்புனாங்கல்ல, நீங்கள் தான் கோயிலுக்கு போயிட்டு வா, கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிங்க. இப்போ அண்ணன் வந்து கேட்கவும் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறீங்க. என்னம்மா இதெல்லாம்? ஏன் இப்படி? அதுவாடா, நீ சின்ன பிள்ளைடா, உனக்கெல்லாம் சொன்னா புரியாது. இப்போ சொல்லலைன்னு வைங்க, அண்ணனுக்கு ஃபோனை போட்டு
நீங்க தான் கோயிலுக்கு அனுப்பிச்சு வச்சீங்க அப்படின்னு சொல்லிடுவேன். இல்லடா, அண்ணன் இப்ப பார்த்தாலும் மருமகளை திட்டிக்கிட்டே இருக்கானா. பாவம் மனசோட இன்னைக்கு வந்து பேசுச்சு, நான் பேசாம எங்க வீட்டுக்கு போறேன் அப்படின்னு. அதனால தான்டா கோயில்ல இருந்துட்டு இருட்டுனதுக்கு அப்புறமா வா அப்படின்னு சொன்னேன். நான் கூட உங்க அண்ணன் கொஞ்சம் லேட்டா தான் அவளை தேடுவான்னு நினைச்சேன். ஆனா வந்தோடனே தேடிட்டான்டா. அவன் மனசுல அவ கொஞ்சம் இருக்கதாண்டா செய்யறா. ஆனா என்ன வெளியில காட்டிக்க மாட்டேங்கிறேன். அதான் இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டேன். எப்படி அம்மா? சூப்பர்மா, எப்படிம்மா இப்பெல்லாம் உனக்கு ஐடியா வருது? எனக்கு கூட தோணல பாருவே. நீ போட்ட பிளான் தானா? இருக்கட்டும் இருக்கட்டும். சரிடா, உங்க அண்ணன்கிட்ட எதுவும் வாயிலேயே உளறிடாதடா. தெரிஞ்சிச்சு அப்புறம் என்கிட்ட பேசவே மாட்டான்டா. இல்லம்மா, அப்பெல்லாம் வளர மாட்டேன். அண்ணன் சந்தோஷமா இருந்தா தானே எனக்கு சந்தோஷம். அப்பதானே நான் கல்யாணம் பண்ண முடியும். பேசாம ஹரிணியை கட்டிக்கிறியாடா? ஏம்மா, அவளை கல்யாணம் பண்ணி நான் பாடப்படணுமா? அதுக்கு நான் பேசாம சாமியார வேணா போயிடுறேம்மா. சும்மா சொன்னேன்டா. தெரியும் தெரியும், நான் கூட எப்படியாச்சும் சமாளிச்சிருவேன். ஆனா அவ உனக்கு மருமகளா வந்தா அவளைதான். ஆமாடா, உங்க அண்ணன் எப்படியோ தப்பிச்சிட்டேன். அதனால தான்டா கமலியை புரிஞ்சுக்கிட்டு அவ கூட சேர்ந்து வாழ்ந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்டா. அதுக்கு தான் ஏதாச்சும் கஷ்டப்படுறேன். பார்ப்போம், இன்னைக்கு ஏதாச்சும் அதிசயம் நடந்தா சரிதான். சரிம்மா, நான் போய் உன் மருமகளை பார்த்துட்டு வந்துட்டுமா? யாருடா அது? அதெல்லாம் நேரம் வரும்போது சொல்லிக்கிறேன். டேய், உங்க அண்ணன் கல்யாணம் பண்ணதுக்கே அவர் இன்னும் ஏத்துக்கலடா. ஏதோ ஆபீஸ பொறுப்பா பாத்துக்கேன் அப்படின்னு எதுவும் ஏத்து பேசாம இருக்காரு. ஆனா நீ ஏதாச்சும் பண்ணியன்னு வச்சுக்கவே தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாரு. இப்படி சொல்லி பையன் மட்டுக்கிட்டே இரு. போமா, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பாரு, யார்ட்டையும் சொல்லாம மாலை கழுத்துமா வந்து நிக்க போறேன். அன்னைக்கு தெரியும் இந்த கௌதம பத்தி. வர வர இவனுக்கு வாய் கொழுப்பா போச்சு. வாயிலே மற்றபடி ஒன்னத்துக்கு லாயக்கில்ல. இவனாவது பொண்ணை கரெக்ட் பண்ணதாவது சும்மா ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு தெரிய வேண்டியதே. இவன் வேற போயிருக்கேன், கோயிலுக்கு போய் பார்த்து கமலியை கூட்டிட்டு வந்துட்டா தேவலை. அப்படியே மனசு விட்டு பேசினாங்களான்னு தேவலை. என்ன பண்ணுறானோ தெரியலையே. மறுபடியும் வேளாள முருங்கமலை ஏறுதான்னு தெரியலையே. ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுவே எனக்கு போதும்.